அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் ஆடி மாத சிறப்பாக இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு அம்பாள் கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் கர்நாடக மாநிலம் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பெங்களூர்லேருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. மைசூர்லேருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மைசூர் பக்கத்துலேயே ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருக்குது. அங்கே பெருமாளும் இருக்கார். அதுக்கு பக்கத்துலேயே 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த அம்பாள் பேர் ஸ்ரீ நிமிஷாம்பாள் தேவி. ஆடி மாத ஸ்பெஷலாக இந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிமிஷம் அப்படின்னா நிமிடம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. பக்தர்கள் விருப்பங்களை நிமிடத்தில் நிறைவேற்றி வைப்பாள் அப்படிங்கிறதால தான் இந்த அம்பாளுக்கு நிமிஷாம்பாள் தேவி அப்படிங்கிற சிறப்பு பெயரே இருக்குது. இந்த கோவில் பக்கத்துலேயே காவேரி ஆறும் இருக்குது. ரொம்ப அழகாக இந்த கோயிலுடைய அமைப்பே இருக்கும். இந்த கோவிலில் நிமிஷாம்பாள் துர்க்கையின் அம்சமாக இருப்பதால் ராகு காலம் அஷ்டமி நாட்களில் பாலாபிஷேகம் செய்பவருக்கு விரைவில் திருமண வாழ்வு கைகூடும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. கோவிலில் ஒரே இடத்துலேயே 3 சன்னதி இருக்குது. மோக்திகேஸ்வர் அப்படிங்கிற சிவபெருமானும் இருக்கார். பக்கத்துலேயே ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரும் இருக்கார். அவர் சிவபெருமானுக்கு இடது புறத்தில் ஸ்ரீ நிமிஷாம்பாள் தேவி பார்வதியா துர்க்கையா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே பிரதோஷ வேலையில் மோக்திகேஸ்வரரை தரிசித்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகோதரி மேலுள்ள அன்பால் லக்ஷ்மி நாராயணரும் இதே கோயிலில் தங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணர், நிமிஷாம்பாள் தேவி, சிவபெருமான் இவங்களெல்லாம் தரிசித்தா ஒரே நேரத்தில் சகோதர சகோதரிகளிடையே கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி ஒற்றுமை நிலவும் அப்படிங்கிறது இங்கே ஐதீகமாக இருக்குது. அழகான காவேரி ஆறு தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பக்கத்துலேயே பெரிய அரச மரம் இருக்குது. அதற்கு கீழே நாகர்கள் சிலையெல்லாமும் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு ஸ்ரீ மைசூர் மகாராஜாவான கிருஷ்ணராஜா உடையார் அம்பாளுக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இங்கே அம்பாளுக்கு மேலே உள்ள குடை தர்ம சக்கரத்தின் அம்சமாகவே கருதப்படுகின்றது. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பகுதியை முக்தராஜன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அவர் அன்னை ஆதிபராசக்தி மேலே ரொம்ப அதிகமான பக்தி கொண்டவர். ஒரு சமயம் ஜானு சுமண்டலன் என்னும் அசுரன் முக்தராஜனையும் அவன் நாட்டு மக்களை துன்புறுத்தி கொடுமையை செஞ்சுட்டு வந்தான். முக்தராஜனால் இதை தாங்கிக்கவே முடியலை. பிறகு முக்தராஜன் பராசக்தியை வேண்டி தன்னையும் தன் நாட்டு மக்களையும் காப்பாற்றும்படி அம்பாளை மனமுருக பிரார்த்தனை செய்தார். அம்பாள் மன்னனுடைய பிரார்த்தனையும் ஏற்று காட்சியும் கொடுத்தாள். அநியாயங்களை செய்யும் ஜானு சுமண்டலன் முன்பு சென்று கண்ணை மூடி திறந்தாள். நிமிஷ நேரத்தில் அவன் சாம்பலாகிவிட்டான். தனக்கு அருள் செய்த அம்பிகைக்கு அசுரவதம் நடந்த இடத்திலே கோவிலும் எழுப்பினார் மன்னர். என்றென்றும் அங்கு தங்கியிருந்து மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கவும் அவர்களின் பொதுநல கோரிக்கைகளை உடனடியாக ஏற்று அருள் புரியவும் வேண்டிக் கொண்டார். கன நேரத்தில் அருள் புரியும் அம்பிகை என்பதால் இந்த பெயருக்கேற்றபடி நிமிஷாம்பாள் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய நிமிஷாம்பாளை வேண்டி நம்ம வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அம்பாளுக்கு புடவை சாத்துதல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வழிபாடாக இருக்குது. இந்த கோவிலே விநாயகர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், சூரிய பகவானுக்கும் தனி சன்னதிகள் அமைச்சிருக்காங்க. வைகாசி மாதம் வளர்பிறை தசமி நிமிஷாம்பாள் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகின்றது. இந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. அன்றைக்கி மட்டும் லட்சம் பக்தர்கள் இந்த கோயிலில் கூடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலுடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆடி மாத சிறப்பாக நம்ம நிமிஷாம்பாள் தேவி கோயிலை இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீபக்தி சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.